ஏதோ ஒரு சொல் தான் நம் வாழ்க்கையை மாற்றுகிறது. நான் எப்பொழுதும் ஒரு வார்த்தையை சொல்லுவேன், பர்வீன் சுல்தானா என்றால் இதுதான் சொல். உன்னால் முடியாது என்று நீ சொல்லிக் கொண்டிருப்பதை வேறு யாரோ ஒருவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். என்னுடைய அடிப்படை சிந்தனையினுடைய வெளிச்சம். அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? உன்னால் முடியாது என்றால் யாராலும் முடியாது. அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? யாராலும் முடியவில்லை என்றால் உன்னால் மட்டுமே முடியும் என்பதனை எப்பொழுது நீ நினைக்கிறாயோ அப்பொழுது கெட்ட போரிடும் உலகத்தை நீ வேரோடு சாய்த்து புதியதோர் உலகம் படைக்கிறாய். உன்னால் எப்படி சாத்தியமாகும்? சில உண்மைகளை தெரிந்து கொள். அதுதான் புதிய உலகம் படைக்க உதவும். பறவை வானத்தில் பறந்து கொண்டிருப்பதை பார்த்திருக்கிறாயா? அது கிளையில வந்து உட்காரும். மீண்டும் அது பறக்க வேண்டும் என்றால் அதனுடைய நடவடிக்கையை கவனி. அது உடனடியா பறக்காது, உட்கார்ந்துட்டு இருக்கும். முதல்ல அது தன்னுடைய சிறகுகள் இருக்குல்ல, அதை கொஞ்சம் ஆஸ்வாசப்படும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும் தெரியுமா? அந்த எந்த கிளையில உட்கார்ந்து இருக்கோ அந்த கிளையை இறுக்கமா பிடிச்சுக்கும். இறுக்கமா பிடிக்கும். பறக்க தானே போகுது. பறக்க போகின்ற பறவைக்கு எதற்கு தன் கிளையை இறுக்கமாக பிடிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இருக்கிற இடத்தை கவனமாக பற்றிக்கொள், மிக அழுத்தமாக பற்றிக்கொள், சிறகை விரித்து பயிற்சிக்கொள். அப்புறமா அந்த அக்கினி இருக்கக்கூடிய அந்த வயிறு இருக்குல்ல, அந்த வயிறு அது கொஞ்சம் பிரஷர் கொடுக்கும், அழுத்தம் கொடுக்கும். அழுத்தம் கொடுத்து சிறகை விரித்து அதற்கு பிறகு அந்த கிளையை விட்டால் அது எங்கே பறக்க வேண்டுமோ அந்த இடத்திற்கு அது பறந்து செல்லும் என்பதுதான் அடிப்படை அறிவியல். உன்னுடைய பாதத்தை, நீ வாழ்ந்திருக்கும் மண்ணை, உன் மொழியை இருக்க பற்றிக்கொள். கிரவுண்ட் ரியாலிட்டி. இதை பற்றிக் கொண்டால் ஒழிய உன்னுடைய எக்ஸ்பெக்டட் விஷன், உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பறக்க முடியாது. இதை இருக்க பற்றிக்கொள். அதனால்தான் உங்களுக்கு நாங்கள் தமிழ் அறிவை, தமிழ் இலக்கியத்தை, தமிழினுடைய மாண்பை, வள்ளுவத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக இங்கே நாங்கள் கடைபிடித்திருக்கிறோம். நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றேன்னு சொன்னேன்ல, ரொம்ப கவனமா கேளு அந்த ஸ்ட்ராட்டஜியை. இந்த உலகத்தினுடைய முன்னேற்ற வரலாறு இதுதான். ஒன்று, சிரமமான சூழல். சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும். நான் சொல்லுவது உலக வரலாறு. சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும். வலிமையான மனிதன் வசதியான இலகுவான சூழலை உருவாக்குவான். வலிமையான வசதியான இலகுவான சூழல் வலுவற்ற மனிதனை மீண்டும் உருவாக்கும். இந்த வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை உருவாக்குவான். நான் எங்கேயோ படித்தேன், உன் பேரனின் மகன் நடப்பான் என்று. நான் ஸ்கார்பியோ கார்ல போய்கிட்டு இருக்கேன். என் பேரனின் மகன் எப்படி நடப்பான்? அவன் பிளைட்ல போகணும், அவன் வந்து ஹெலிகாப்டர்ல போகணும். இல்லை, வசதியான இலகுவான சூழலைக்கு பழக்கப்பட்டவர்கள் எப்பொழுதும் வசதியான சூழலை உருவாக்கிவிட்டு போகவே மாட்டார்கள் என்று அறிவியல் சொல்லுகிறது. நீங்கள் கவனம் குழந்தைகளே. எனக்கு ரொம்ப ஆசை, நான் எப்பவுமே எதை கவனிப்பேன் தெரியுமா? உன் இலக்கு என்ன என்பதனை உன் சிறு அசைவு எனக்கு சொல்லி தந்துவிடும். நான் டீச்சர், நீ உன்னை பற்றி சொல்லவே வேண்டாம், உன்னை நான் அசஸ் பண்ணிடுவேன். நீ என்னவா வரப்போறேன்னு அசஸ் பண்ணிடுவேன். ஏனென்றால் உன்னை நான் கூர்ந்து கவனிப்பேன். இந்த டி-ஷர்ட்ல அவங்க எழுதி இருக்கக்கூடிய குறள் என்ன தெரியுமா? நான் வந்து முதல்ல திருவள்ளுவர் சிலையை வேணுகோபால் சர்மா அவர்கள் வரைந்த அந்த ஒரிஜினல் ஓவியத்தை போய் பார்த்தேன். அந்த ஓவியத்துல அந்த மனிதர், வேணுகோபால் சர்மா என்கின்ற அந்த மனிதர் தன்னுடைய அந்த கையில வச்சிருக்கக்கூடிய அந்த ஓலையில அந்த ஓவியர் வரைந்த குறள் என்னன்னு பார்த்தேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் எழுதி வச்சு. எது உயிர்ப்பானதோ அதை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். சரி, இந்த டீம் டி-ஷர்ட்ல எந்த குறள் வச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க குழந்தைகளே, அதுதான் இந்த வருடத்தின் உங்களுக்கான மகுட வாக்கியம். அதை மட்டும் கையில வச்சுக்கோங்க, பழகிடுங்க. அந்த சொல் உங்களுக்கு என்ன தருகிறதோ அந்த பொருளை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சொல்லே போதுமானது என்கிறேன் நான். 7 சொல் இருக்கக்கூடிய குறள் இதோ உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை மாற்றி போட்டு புதிய உலகத்தை நீங்கள் சமைக்கக்கூடிய அந்த ஒற்றை குறளை 1330 குறளுக்குமான இந்த நூற்றாண்டின் இந்த தலைமுறையின் தேவைக்கான அந்த ஒற்றை குறளை இதோ உச்சரிக்கிறேன். மனதில் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். இலர் இல்லாதவங்க பலராகிய காரணம். இல்லாதவங்க நிறைய பேர் வந்துட்டாங்களாம். என்ன காரணம்? வள்ளுவர் பதில் சொல்லுகிறார், நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். சில பேர் தான் உழைக்கிறாங்களாம், பல பேர் உழைக்காம இருக்கிறாங்களாம். அதனால இல்லாதவங்க நிறைய பேரும், இருக்கிறவங்க கொஞ்சமாவும் இருக்கிறாங்க. இந்த இலர் பலராகிய அப்படிங்கிற ஒரு சொல்லு இருக்குல்ல, எது இல்லை?
வேதம்னு ஏன் தெரியுமா? திருக்குறளுக்கு பொருள். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சொல்லை அந்த இல்லை என்பதில் நீங்கள் நிரப்பிக் கொள்ளலாம். நோற்பது என்பது என்ன என்பதனை எத்தனை நூற்றாண்டுகள் கழித்தாலும் அந்த நூற்றாண்டில், அந்த நாளில், அந்த தேவைக்கு என்ன இருக்கிறதோ அந்த சொல்லை நீங்கள் வைத்து புரிந்து கொள்ளலாம். அதற்கு பெயர் தான் வேதம். நான் ஒன்னு சொல்லட்டுமா? இஸ்லாமியர்களுக்கு குர்ஆன் வேதமாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் வேதமாக இருக்கலாம், இந்துக்களுக்கு புராணங்களும் இதிகாசங்களுக்கு முன்னால் வந்த ரிக், யஜுர், சாமம், அதர்வனம் வேதமாக இருக்கலாம். ஆனால் தமிழ் பேசுகின்ற தமிழ் இனத்தில் பிறந்த நம் அத்துணை பேருக்கும் பொது மறை, பொது வேதம் என்பது திருக்குறள் மட்டும்தான் என்பதனை மாணவ கண்மணிகளே உங்களுடைய மனதிலே கல்வெட்டாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு இலக்கியம் போதுமானது நம்மை செலுத்துவதற்கு. எந்த இடத்துல விட்டு கொடுத்துறாதீங்க. தேர்வுக்காக படிக்காதீங்க குறளை. தேர்வுக்காக படித்தால் மதிப்பெண்கள் மட்டும்தான் கிடைக்கும். அதை வைத்துக் கொண்டு ஒரு சில விஷயங்கள் தான் சாதிக்கலாம். மனசுல உள்ள வாங்கி வச்சு, எனக்கு தெரிந்து இந்த வயதில் உங்கள் மனதிலே போடப்படுகின்ற விதைதான். இப்படி சொல்றேன், மனம் திறந்து சொல்றேன். இங்க ஒரு கிரீன் பென் இருக்கு, இங்க ஒரு ஃபைல் இருக்கு, ரெண்டும் உங்களுக்காக காத்து இருக்கு. ஃபைலை எடுத்துக்கிட்டு கேபின் தட்டி உள்ள போய் யாரோ ஒருவர் கிரீன் பென் வச்சிருக்க கையெழுத்து வாங்க போறீங்களா? கிரீன் பென்னை கையில வச்சுக்கிட்டு யாராவது ஃபைல் எடுத்துட்டு வாங்கப்பான்னு கையெழுத்து போட போறீங்களா? Choice is yours. File is also waiting for you and pen is also waiting for you. And note என்ன தெரியுமா? அந்த பென்னுங்கிறது கிரீன் பென், கிரீன் இங்க் இருக்கிற பென். அதிகாரம் நிறைய இருக்கும் அதுல. நீங்கள் கையெழுத்து போட்டால் அதற்கான அதிகாரமே வேறு. அதை நீங்கள் கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் குழந்தைகளே, அடிப்படையாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு தெரிந்து இந்தியாவில் அல்ல உலகத்திலேயே இப்படி பிள்ளைகளை அழைத்து உட்கார வைத்து அவர்களுடைய பகுத்தறிவை தூண்டி அவர்களுக்கான வாழ்க்கையில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான சாவிகளை தரக்கூடிய இயக்கம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது. அதனால் தான் பாரதி சொன்னான், கல்வி சிறந்த தமிழ்நாடு. எப்படி சொன்னா பாருங்க. 1919 முன்னால் சொன்னான், கல்வி சிறந்த தமிழ்நாடு. நாம் படைக்காமல் புதிய உலகத்தை வேறு யார் படைத்து விட முடியும்? ஆசிரியர்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். பெற்றோர்களும் வந்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். உங்க பிள்ளை உங்க பேச்சை கேட்காது. கேட்கிற மாதிரி நடிக்கோங்க, ஆனா கேட்காது. அதுங்க என்ன மனசுல தோணுதோ அதான் செய்யும். இருந்தாலும் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன் தெரியுமா? நமக்கு முன்னால பர்ஃபார்மன்ஸ் பண்ணலனாலும் வாழ்க்கை சவால்களை முன்னால் வீசுகின்ற பொழுது அந்த சவால்களை சந்திப்பதற்காக உங்களிடமிருந்து கற்றுக்கொள்வது அவர்களுக்கு பயன்படும். அதனால் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருங்கள். உங்களுக்கு முன்னால ரிசல்ட் வரணும்னு எதிர்பார்க்கவே பார்க்காதீர்கள். புதிய உலகம் படைப்பது என்பது அவ்வளவு சுலபம் இல்லை. ஏற்கனவே ஒரு உலகம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உலகத்தில் இருந்து நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு போய் புதிதாக சமைக்க விரும்புகிறீர்கள் என்றால் பாதை அவ்வளவு சுலபமானது இல்லை என் குழந்தைகளே. நான் இப்படி சொல்கிறேன். இந்த தாய் உங்களுக்கு சொல்லுவதை இன்று இரவு நீங்க போய் உங்கள் டைரிகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி ஒரு இனத்துல நம்ம பிறந்திருக்கோங்க. வானம் அளந்ததனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே அந்த குழந்தைகள் பாடுகின்ற பொழுது பாரதியின் அந்த சொல்லை கேட்டு சிலிர்த்து போனேன். வானம் அளந்த அனைத்தும் அளந்திடும் வன்மொழி. ஆடே அப்பா, என்ன இல்லை இந்த நாட்டில், என்ன இல்லை என் இலக்கியத்தில்? எல்லாம் அடிப்படையில் இருக்க அதை தேடி போகாமல் வேறு ஏதோ தேடிக்கொண்டிருப்பதனால் 40 மதிப்பெண் தான் கிடைக்கிறது. அடிப்படையில் இதை தேடு. இது சொல்லும் உனக்கு எப்படி 100ஐ தாண்டி அவுட்ஸ்டாண்டிங்கா எப்படி நிற்பது என்பதனை அந்த சூட்சுமங்களை சொல்லித் தருகின்ற இலக்கண நூல் பொதுமறை வள்ளுவம். கையில் எடுத்து ஒரு குறளை படித்து பார். நேற்று தாங்க, ஒரு நேற்று கூட இல்ல, ஒரு 2-3 நாளைக்கு முன்னால நானும் சின்ன வயசுல இருந்து படிச்சிட்டு இருக்கிற குறள் தான். படிக்க படிக்க பொருள் விரிய விரிய உடம்பு சிலிர்க்குதுங்க. என்ன மாதிரியான பொருளை சொல்லிட்டு போயிருக்கிறான் இவன்? இந்த ஐயன் என்பவன் யார்? என் தாத்தா இல்ல, என் அப்பாவை பெற்றவன், என் அம்மாவை பெற்றவன். என் தாத்தன் தானே ஐயன். ஐயன்னாலே தாத்தா தானே. பாருங்க, நான் இப்ப சொல்லுவேன், நீங்க திருப்பி சொல்லுவீங்க. தீயினால் நான் எல்லாத்தையும் காட்சிப்படுத்துறவன். காட்சிப்படுத்தி பார்க்கிறேன். தீ சுடுது, புண் வருது.
புண் ஆறுது, ஆனா வடு ஆறல இல்லையா? தீயினால் சுட்ட புண் உள் ஆறும். உள்ள ஆறிடுச்சு புண், வெளியில ஆறல. ஆறாததற்கு பேர் வடு. இப்போ ஒருத்தன் சொல்றான்னு வச்சுக்கோயேன், அந்த சொல்லிட்டு போயிட்டான், யார் கண்ணுக்கும் தெரியல, ஆறிடுச்சு, ஆனா உள்ள அப்படியே காயமா இருக்கு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், வெளியில் தான் வடு. ஆனால் யாரேனும் ஒரு தீய சொன்னால் அது ஆறியது போல் தெரியும், ஆனால் ஆறாத வடுவாக அது ஆழ் மனதில் நிற்கும் என்று எழுதிவிட்டு போனான் வள்ளுவன். ஆனா அதை படிக்கும் பொழுது எனக்கு புதுசா ஒரு விஷயம் தோணுச்சு. ஆறாதுன்னு சொல்லி இருக்கலாம்ல, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது நாவினால். அப்ப கூட ஒன்னும் தலை தட்டலையே, அது என்ன ஆறாதே? அந்த ஏகாரத்துக்கு என்ன அர்த்தம்? நீ மறந்துடலாண்டா நீ சொன்னத, அந்த மனசு மறக்க மாட்டேங்குதுடா. ஆறாதே. இங்கதான் குரல் என் பக்கத்தில் வந்து நிற்கிறது. என் சொல்லை கவனமாக நான் பயன்படுத்த என்னை தூண்டுகிறது. இந்த உலகத்திலேயே சோகமானது மனிதர்களை இழப்பதுதான். பணத்தை இழப்பது கூட கிடையாது, பதவிகள் இழப்பது கூட கிடையாது. மனிதர்களை இழப்பது போல் ஒரு சோகம் உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. மனிதர்களை இழக்க வேண்டாம் என்று சொல்லித் தருகிறான் வள்ளுவன். பாருங்க, அடுத்த ஒரு வார்த்தையில இருக்கு, தன்னெஞ்சறிவது. தன்னெஞ்சே, அது என்னங்க ஏகாரம் போடுறான்? என்ன அர்த்தம் அதுக்கு? தன்னெஞ்சறிவது. ஏன்பா என் ஸ்டூடெண்ட் கேட்டா, அறியாமல் போய் சொல்லலாமா? நெஞ்சிற்கான இயல்பே அறிவது. தன்னெஞ்சு அறிவது, அதனால் போய் சொல்லாதே. சொன்னால் அந்த நெஞ்சே உன்னை என்ன செய்யும்? சாவடிச்சிடும். தன்னெஞ்சே தன்னை சுடும் என்கிறான் வள்ளுவன்.